ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையிலேருந்து கடையே திறக்கலங்க. ஏந்ததே லேட்டு தான். ஏன் அப்படின்னா கொஞ்சம் மழை நைட்டு ஃபுல்லாக வந்து ஒரு 8 மணிக்கு மேலே வந்து சரியான மழை. அது மட்டும் இல்லாமல் காலையிலே வந்து கோழியெல்லாம் நான் திறந்து விட்டுட்டேன். ஏன்னா கோழி கூண்டில் வந்து நிறைய கோழிப்பின் நிறைய இருக்குது. அது வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது வந்து சமாளிக்க முடியும். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம இந்த வேஸ்ட் குப்பையெல்லாம் போட்டு எரிச்சதுனால அதுக்குள்ளே இருக்க சாம்பல் அது கலரிடும். இப்போ நம்ம நேற்றே சொன்ன மாதிரி வந்து உடம்பு முடியலன்றதுனால ஓலை எல்லாமே அப்படியே எடுத்து ஓரமாக போட்டு வச்சுருக்கனே தவிர அது தூக்கிட்டு வந்து கொளுத்தலை அப்படின்றதுனால தான் எனக்கு இந்த ப்ராப்ளம். இன்றைக்கி கண்டிப்பாக வந்து இந்த கோழிப்பையனுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். என்ன அப்படின்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம பண்ணையில் ஒரு சில விஷயத்தை வச்சே நம்ம பண்ணிடலாம். இதுக்கு தேவையானது வந்து எருக்கம் செடி இருக்குது இல்லைங்களா, அது நம்மளோட பண்ணையில் வந்து ஒரு 4-5 எருக்கஞ்செடி இருக்குது. அதுக்கப்புறம் ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய், இது 2 இருந்துச்சுனாலே கோழிப்பேனை வந்து கண்டிப்பாக அந்த கூண்டுக்குள்ளேருந்து எடுத்துடலாம். ஏன்னா கோழிப்பேன் வந்து ஃபஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஆன்டிசெப்டிக் ஒரு லிக்விட் ஒன்று ரூ. 750 அது போட்டிருப்பேன். இப்போ அது வாஷ் பண்ணிவிட்டு என்னால் போட முடியல. அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் இல்லை, அது புதுசாக வாங்கினாதான் அப்படின்றதுனால இப்போ டைம் பீயிங்க்கு வந்து நம்ம கோழிப்பேனை போக்குறதுக்கு வந்து இதுதான் ரெமிடி. அதாவது வந்து நம்மளோட எருக்கம் செடி, அதுக்கப்புறம் வந்து ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய், இது 2 இருந்தாலே போதும். இப்போ வந்து நம்ம அது எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கோழியை வந்து நம்ம ஃபுல்லாக திறந்து விட்டுட்டோம் இல்லைங்களா, அதனால் வந்து சாயந்தரமாக கோழி வந்து கூண்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா தான் அதை செய்ய முடியும். அப்போ தான் வந்து எல்லா கோழிப்பேனுமே ஒழிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று நான் சொன்ன மாதிரியே கோழி கூண்டுலேருந்து கோழிப்பேன் ஃபுல்லாக பெட்ரூம்லலாம் வந்து மேய ஆரம்பிச்சிச்சு. அம்மாவுக்கும் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அது ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லாக ஏறும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க மாதிரி இருக்குது. பாருங்க குரங்கு அமக்கலத்தை எவ்வளோ அமுக்கலங்க. மழை வேறு பெஞ்சதுக்கு அதுக்கும் இவ்வளோ குப்பையாட்டம் எடுத்து போட்டு வச்சுக்குது பார்த்தீங்களா. கஷ்டமாக தான் இருக்குது. சரி, இதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி காலையில் சமைக்கணும், அடுத்தது மத்தியானம் சமைக்கணும், அப்புறம் எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்கணும். இன்னும் நிறைய வேலை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.